ஒவ்வொரு அணி அமைப்பாளர்களுக்கும் அண்ணன் தன்னுடைய கையில் மைக்கை கொடுத்து நீங்கள் முன்வந்து பேச வேண்டும், நீங்கள் முன்வந்து பேசினால் மட்டும்தான் உங்களுடைய கிராமத்தில் ஒரு கிளை செயலாளரிடம் போயிட்டு நீங்கள் ஒரு கிளை செயலாளரிடம் போயிட்டு நீங்கள் கூறி அவர்கள் சென்று ஒவ்வொரு, அதாவது அண்ணன் திரு திலீப் அவர்கள் அடிக்கடிக்கு என்னுடைய இடத்தில் ஒரு வார்த்தை கூறுவார். அது என்னவென்றால், மக்களிடத்தில் சென்று திண்ணை ஓட்டு என்பார்கள். அந்த திண்ணை ஓட்டு என்பது அவர்களுக்கு புரியும்படி, தளபதி அவர்கள் வந்தால் இந்தந்த நன்மைகள் செய்வார்கள், தளபதி அவர்கள் வந்தால் நம் நாட்டிற்கு இந்த நன்மைகள் நடக்கும் என்பது திண்ணை ஓட்டு என்பது, திண்ணை கேன்வாஷ் என்பது. அது அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட கிளை நிர்வாகிகளிடம் சென்று இல்லை கிளை உறுப்பினர்களிடம் சென்று நம் தளபதி அவர்கள் வந்தால் அடுத்து என்ன நன்மை நமக்கு நடக்கும், நம்ம தளபதி அவர்கள் ஆட்சியில் வந்து அமர்ந்தால் நமக்கு நம்முடைய தமிழகத்திற்கு ஒரு விடியலாக இருக்கும். இப்போது நடக்கும் விடியல் ஆட்சி என்பதல்ல, நம்முடைய தளபதி அவர்கள் வந்தால் அது வேற விடியல் ஆட்சியாக மாறும் என்பது எங்களின் கருத்தும் எங்களின் ஒரு எதிர்பார்ப்பும். இப்போது ஒரு சில மாற்றுக் கட்சி நபர்கள் என்ன கூறுகிறார் என்றால், உங்கள் தளபதியே மக்கள் நலன்களுக்காகவும் மக்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திற்கும் குரல் கொடுக்கவில்லை என்கிறார்கள். அதற்கு அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டு ஓரமாக தான் செல்ல வேண்டும். காரணம் என்றால், நம்ம தளபதி அவர்கள் இப்போதல்ல, அவர் அரசியல் பயணத்தை அப்போதே தொடங்கிவிட்டார். அதில் அவர்கள் முன்னதாக விஜய் நற்பணி மன்றம் என்ற ஒரு நற்பணி மன்றத்தை தொடங்கி அதில் அவரால் முடிந்த ஒரு சில நலத்திட்டங்களை நம்முடைய தமிழகத்தில் செய்துள்ளார். அதன் பின்பு அவர் ஒரு இயக்கமாக மாறி விஜய் மக்கள் இயக்கம் என்று மாறி அதில் விஜய் மக்கள் இயக்க குடிநீரும், விஜய் மக்கள் இயக்க மருத்துவ முகாம் என்று ஒரு சில நலப்பணி திட்டங்களை நம்முடைய தளபதி அவர்கள் பின்தொடர்ந்து வந்து அனைத்து ரசிகர்களும் இப்போது அவர் ரசிகர்களே தொண்டர்களாக உறுப்பினர்களாக மாறியுள்ளனர். அந்த முன்னதாக இருந்த ரசிகர்கள் அனைவரும் நம்முடைய தளபதி அவர்களை பின்பற்றியே ஒரு சில நலத்திட்டங்களை செய்துள்ளனர். அவர்களுக்கு நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இந்த பதவிகள். தொழிற்சாலைகளுக்கு கண்டிப்பாக தளபதி அவர்கள் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பதவிகள் தளபதி அவர்கள் வழங்கியுள்ளார். அதில் நானும் ஒரு உதாரணம். நானும் ஒரு அடிமட்ட ரசிகனாக தான் இருந்தேன். இப்போது அண்ணன் திரு டில்லிபாபு அவர்களின் சார்பிலும் எங்கள் திருத்தணி மேற்கு ஒன்றிய செயலர் அண்ணன் திரு கோதன் அவர்கள் சார்பிலும் நான் இப்போது மாணவரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளேன். என்னுடைய உழைப்பும் என்னை சார்ந்துள்ள என்னுடைய தோழர்களின் உழைப்பும் அனைத்தும் இலக்கு ஒன்றுதான். நம்முடைய தளபதி அவர்கள் அடுத்த முதல்வராக இருக்கையில் அமர வேண்டும். அந்த இருக்கையில் அமர வைப்பது